அண்மைச் செய்தி. ரிதன்யா வழக்கில் காங்கிரசின் தலையீடு இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் ஒருபோதும் தலையிடாது, அப்படி தலையிட்டால் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டோரின் பக்கம்தான் காங்கிரஸ் கட்சி நிற்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண் ரிதன்யா வழக்கில் காங்கிரசின் தலையீடு இல்லை என்று செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் ஒருபோதும் இதுபோன்ற வழக்குகளில் தலையிடாது என்றும் அப்படி தலையிட்டால் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதிபட செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டோரின் பக்கம்தான் காங்கிரஸ் துணை நிற்கும் என்றும் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இந்த வழக்கில் இளம்பெண் ரிதன்யாவின் கணவர் மற்றும் மாமியார் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது செல்வ பெருந்தகை இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ரிதன்யாவின் வழக்கில் காங்கிரஸ் தலையீடு இல்லை என்றும் காங்கிரஸ் ஒருபோதும் தலையிடாது, அப்படி தலையிட்டால் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டோரின் பக்கம்தான் காங்கிரஸ் நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த இளம்பெண் ரிதன்யாவின் வழக்கில் காங்கிரஸ் தலையீடு இல்லை என்று செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டோரின் பக்கம்தான் காங்கிரஸ் நிற்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் ஒருபோதும் தலையிடாது என்றும் அப்படி தலையிட்டால் தக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக ரிதன்யாவின் கணவர், மாமியார் ஆகியோர் கைதாகி இருக்கும் நிலையில் விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் செல்வ பெருந்தகை இதுகுறித்து குறிப்பிட்டிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். ஒரு 75 வயசு நினைச்சிங்க, உங்க பேரன் தவறே பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க, நீங்க பொறுப்பாக முடியுமா? நான் உடனே இது கேள்விப்பட்ட உடனே தவறான செய்திகள் வெளியே பாஜக பரப்புது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவருடைய தந்தையிடம் தொடர்பு கொண்டு தொலைபேசியை நான் பேசினேன். நாங்கள் இறந்த பெண் பக்கம் தான் இருக்கோம். எங்கள் எல்லார் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்குது. நியாயம் கிடைக்க வேண்டும். காங்கிரஸ் ஒருபோதும் இந்த பிரச்சனையில் தலையிடாது. அப்படி யாராவது தலையிட்டால் என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை கண்டிக்கிறேன். அல்லது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியமோ நடவடிக்கை எடுக்கிறோம். எங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும். அந்த வகையில் எங்கள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணனுடைய பேரன் இந்த தவறை செய்திருந்தால் ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்.